நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, தீபாவளி அன்னைக்கு நம்ம வீட்டில் பண்ண பலகாரம் தாங்க. இது இனிப்பு சமோசா. இது யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க? உங்களுக்கெல்லாம் பிடிக்குமான்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதை எப்படி செய்யணும்னு பார்த்துடலாமா? ஒரு பாத்திரத்தை வச்சு 1/2 கிலோ மைதா, ஒரு கரண்டி ரவை, கொஞ்சமாக உப்பு, ஒரு கரண்டி நெய் ஊற்றி நல்லா பெசறிடுங்க. அப்புறமா தண்ணி தெளித்து மாவை நல்லா பிசைஞ்சு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. முடி போட்டு ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம பூர்ணம் ரெடி பண்ணணும். அடுப்பை பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தை வச்சு 1 கப் நிறையா பொட்டுக்கடலை, 4-5 ஏலக்காய், கொஞ்சமாக முந்திரி தூள் இருக்கு இல்லையா, அது போட்டிருக்கேன். அதை வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 கப் ரவை எடுத்துக்கோங்க. அதையும் நல்லா வறுத்து அதோட சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே வறுத்ததோட 1 ஸ்பூன் கசகசா, அதையும் வறுத்து அதோட சேர்த்துக்கோங்க. இது ஆறட்டும். அதுக்கு முன்னாடி ஒரு கரண்டி நிறையா நெய் ஊற்றி ஒரு 1/2 மூடி தேங்காவை திருவி அதை வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா செவக்க வறுத்துருக்கணும், அப்போ தான் கெட்டு போகாமல் இருக்கும். அப்புறமா நம்ம முன்னாடி வறுத்து வச்சோம் இல்லையா, அது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு 1 கப் நிறையா சர்க்கரை போட்டு அதை பொடிச்சு அந்த தேங்காய் வதக்கி வச்சுருக்கோம்ல அதோட மிக்ஸ் பண்ணிடுங்க. அது ஓரமாக இருக்கட்டும். ஒரு கொஞ்சமாக எண்ணெய் அடுப்பில் காய வச்சுருங்க, பொரிச்சு எடுக்கிற அளவுக்கு. அப்புறமா நம்ம ஏற்கனவே பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா மாவு, அதை நல்லா பெருசாக தேய்ச்சிக்கோங்க. பெருசாக தேய்ச்சிட்டு ஒரு பாத்திரம், ரவுண்டான பாத்திரத்தை எடுத்து நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த மாவையும் கொஞ்சம் கையாலேயே தட்டி நல்லா பெருசாக்கிக்கோங்க. அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பூர்ணம் இருக்குது இல்லையா, அதை நல்லா உங்களுக்கு தேவையான அளவுக்கு வெளியே வர்ற அளவுக்கு வைக்காமல் ஓரளவுக்கு நார்மலாக உள்ளே வச்சு நல்லா கொழுக்கட்டை மடிப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரி மடித்து உங்கள் விரலாலேயே நல்லா ஓரத்துக்கெல்லாம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபோக் இருக்குது இல்லையா, அதை எடுத்து நல்லா அமுக்குனிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லாவே ஒட்டிக்கும். ஒட்டிட்டு இது மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும் போட்டு எடுக்கிறதுக்கு. இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா 2 போட்டு எடுத்து நல்லா எண்ணெயில் கோல்டன் கலர் ஆகிற மாதிரி அடுப்பை குறைச்சி வச்சே வேக வைங்க எல்லாத்தையும். அப்போ தான் உள்ளே வர டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். பாய்.